சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். Redefining the educational standards. Holiside Group of Institutions, Chennai, Coimbatore and Pollachi. காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி. ஒரு அருமையான பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக இருந்து மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் போற்றுதலுக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, சாமி கும்பிடுவதனுடைய நோக்கம் இன்பம் பெருகுவதற்கா அல்லது துன்பம் விலகுவதற்கா என்கிற இரண்டு அணியினுடைய சார்பாகவும் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கிற திருவில்லிபுத்தூர் மண்ணை சார்ந்திருக்கிற சான்றோர்களே, உங்கள் அத்துணை பேரையும் ஒரு முறை வணங்கி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் கண்ணதாசன் இந்த மண்ணில் பிறந்த ஆண்டாளை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் என்று பெருமையாக சொன்னார். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டதற்கு பிறகு இன்று ஒருவர் தமிழை ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றார். அவர் ரங்கராஜ் பாண்டே என்கிறார் சொல்கிற அளவிற்கு இன்று உலகம் முழுமையும் சாணக்கியா சேனலின் மூலமாக இந்த மண்ணினுடைய பெருமையும் தமிழினுடைய பெருமையையும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற அவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர்களே, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. சாமி கும்பிட போனா இன்பம் பெருகுமா துன்பம் விலகுமா அப்படின்னு. நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அப்போ ஒரு விஷயம் தெரியுது, சாமி கும்பிட போகணும் அப்படின்னு தெரியுது. முதல் பாயிண்ட், சாமி கும்பிட போனாதான். வீட்டில் உட்காந்துக்கிட்டே இப்போ ஒருத்தர் சொன்னார், இந்த வட்டம் லாட்ரி சீட்டு அந்த 5 லட்சம் 10 லட்சம்ன்றாங்க, எனக்கு விழுகாமல் போச்சு. ஏன்னு கேட்டேன். நான் சீட்டே வாங்கலேன்னா. சீட்டே வாங்கலேன்னா எப்படியா விழுகும்? சீட்டு வாங்கினா தானே விழுகும். சாமி கும்பிட போனா ஞாபகம் வச்சுக்கங்க, என்னைய தேடி வந்தா சொல்லக்கூடாது. சாமி கும்பிட போகணும். அதை விட ரொம்ப முக்கியம் போய் சாமியை கும்பிடணும். அது ரொம்ப அதை விட முக்கியம். நடுவில் நம்ம பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, கோயிலுக்கு போகிற பொழுது குறைந்தபட்சம் செருப்பு போட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? சில சமயங்கள்ல கோயில் வாசல்ல நம்ம கால் கலட்டி போடுற செருப்பை மனசு மாட்டிக்கிறோம். பார்த்துருக்கீங்களா? உள்ள போனா நம்ம செருப்பு இருக்குமா இருக்காதா, எவனாவது எடுத்துட்டு போயிடுவானா அப்படிங்கிற ஒரு பயம் மனசுக்குள்ள வந்து உட்கார்ற பொழுது அந்த வழிபாடு என்பது முழுமை அடையாது. அப்படிங்கிறதுனாலதான் பெரியவங்க செருப்பு போடாம போங்க அப்படின்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அப்ப சாமி கும்பிடுவது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த பொருள் மேலையும் நம்ம பற்று வைக்காம இறைவனை மட்டுமே பற்று வச்சு கும்பிடுறது இருக்குங்களா, அதுக்கு பேரு தான் சாமி கும்பிடுறது. இப்ப நீங்க துன்பம் விலகிறது அப்படின்னா முதல்ல துன்பம் எப்ப வரும் தெரியுங்களா? இந்த உலகத்துல கடவுளை தவிர மற்ற பொருள் மேல எல்லாம் எப்ப நீங்க ஆசை வைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் நமக்கு உண்மையிலேயே துன்பம் வர ஆரம்பிக்கும். வழிபாடுனா என்ன தெரியுங்களா? போய் சாமியை கையெடுத்து கும்பிடுறது இல்லைங்கயா. முழுமையுமாக இந்து தர்மம் சொல்ற மாதிரி சரணாகதி அடைதல்னு ஒரு விஷயம் சொல்ற இல்லைங்களா? இறைவனை முழுமையுமாக சரணாகதி அடைகிறது. நீ இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு துன்பம் வராது. ஒருவேளை வந்தா கூட அது உங்களுக்கு துன்பமாக தெரியாது. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார். பெரியவங்க ஒருத்தர் சொன்னார், அரசன் கூப்பிட்டு விடுறாங்க, அரசனை எதிர்த்து பேசுகிற அந்த தைரியத்தை எது கொடுத்ததுன்னா கடவுள் நம்பிக்கை தான் கொடுத்தது. நீங்க நினைச்சு பாருங்க, நாவுக்கரசருக்கு வராத துன்பமா? சுண்ணாம்பு காலையில கொண்டுட்டு போய் நீர்க்கிறதுக்காக உள்ள போட்டாங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று பேசினார். அப்ப ஒரு இறைவனுடைய திருவிடை நிழல் இருக்கு இல்லையா, அது மாசில் வீணையாகவும் மாலை மதியமாகவும் வீசு தென்றலாகவும் இருக்கிறது என்று எப்பொழுது நான் மனதார நம்புகிறேனோ
அப்பொழுது சுண்ணாம்பு காலவாயில போட்டு நீர்க்கக்கூடிய துன்பம் கூட இருந்த இடம் தெரியாமல் விலகி போகும் என்பதுதான் பக்தி. அப்ப பக்தியில அடிப்படை மகிழ்ச்சியோட இருக்கிறது, இறைவனை ஆனந்த சொரூபமாக பார்க்கிறது. நடுவர்களே, இது பெருமாளுக்கே உரிய ஊர். பெருமாளுக்கு ஒரு பேர் என்னன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பேரு அலங்கார பிரியர்னு பேர். இந்த மண்ணுல பிறந்த ஆண்டாள் அந்த அம்மா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னா, அவன் யாருன்னா, மனத்துக்கினியானை வாய் திறந்து பாடலேரோ எம்பாவாய் என்று ஆண்டாள் அந்த அம்மா பேசினான். இறைவன் யாரு? நம் மனதிற்கு இனியவன், நம் மனதுக்குள்ள வந்து உட்கார்ந்து நம்மளை மகிழ்ச்சி படுத்துவவன். இப்ப மகிழ்ச்சி மனசு முழுமையும் நிரம்பி இருக்கிற பொழுது உங்களுக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் தானாக விலகும். நீங்க கஷ்டப்பட்டு போய் இறைவனை கும்பிட்டு துன்பங்களை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இறைவன் இங்கே இருக்கிறார், மனசுக்குள்ள. அப்ப நமக்கு துன்பமே தெரியாது. நீங்க மகாபாரதத்துல ஒரு நுட்பமான ஒரு குறிப்பு உண்டுங்க. மகாபாரத சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு குந்தி தேவியும் கிருஷ்ண பரமாத்மாவும் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், ஏமா நான் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். நம்ம என்ன கேட்டிருப்போம்? ஐயா சொன்ன மாதிரி ஒரு இன்னோவா காரு இல்லாட்டி ஒரு ஆடி காரு கேட்டிருப்போம். ஆனா நம்ம ஆச்சரியமா ஒரு விஷயம் கேட்டா, கிருஷ்ணா நீ எனக்கு கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்ட, எனக்கு என்ன வேணும் தெரியுமா? துன்பம் வேணும்னா. நம்ம என்ன கேள்வி கேட்டா, எனக்கு துன்பம் வேணுமான்னா. இப்ப கிருஷ்ணர் சிரிச்சுட்டே கேட்டார், ஏமா நீ பெரிய ஒரு மகாராஜா வீட்டுல பொண்ணா பிறந்தவ, ஒரு மகாராஜா வீட்டுல அரசியாக வந்தவ, அதையெல்லாம் இழந்து பிள்ளைகளோட காட்டுக்கு வந்து என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ எல்லா துன்பங்களையும் நீ அடைஞ்சிட்ட, இனிமேயும் நீ துன்பம் அடையணுமா? இதுக்கு மேலேயே எதுக்குமா நீ துன்பம் வேணும்னு கேட்கிற அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார். நமக்குள்ள பதில குந்தி தேவி அந்த அம்மா சொல்றாங்க. அந்த அம்மா சொன்னா, கிருஷ்ணா எல்லா கஷ்டங்களையும் நான் அடைஞ்சிட்டேங்கிறது உண்மைதான், ஆனா எனக்கு என்ன பெரிய ஆனந்தம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு வந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து எனக்கு ஆனந்தத்தை தருவதற்காக நீ என் பக்கத்துல இருந்த இல்லையா? அப்ப நீ என் பக்கத்துல இருந்து உன்னை நான் பார்த்து கொண்டே இருக்கிற ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தம் எனக்குள் வந்து சேருமானால் எந்த துன்பமும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதுதான் அந்த அம்மா சொன்ன அடிப்படையான செய்தி. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? பக்தியில ஆனந்தமயமாக இருக்கிற இறைவனை ஆனந்தமாக வழிபடணும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த உலகத்திலேயே இந்து தர்மத்துல மட்டும்தாங்க கடவுளுக்கு கல்யாணம் பண்றோம். இவர் எங்கேயாவது கல்யாணம் உண்டா? இந்து தர்மம் மட்டும்தான். இறைவனுக்கே திருமணம் செய்கிறோம். ஏன் இறைவனுக்கு திருமணம் செய்கிறோம்? இறைவனை மகிழ்ச்சிப்படுத்தி அதன் மூலமாக ஆனந்த பெருக்காக இருக்கு இல்லைங்களா, அதை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவனுக்கே திருமணம் செய்யறோம். கோயிலுக்குள்ள போறோம்ல, என்ன செய்யணும்? கோயிலுக்குள்ள போனா நீங்க உள்ள அந்த கற்பூர தீபாரணை காமிப்பாங்க. காண்பிக்கிற பொழுது என்ன செய்யணும்? இறைவனுடைய அந்த திருமேனி இருக்கு இல்லையா, அந்த திருமேனி அப்படியே மனசார வாங்கி கண்ணுக்குள்ள கொண்டுட்டு வந்து இங்க மனசுல உட்கார வச்சுக்கணும். நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா தீபாரணை காமிக்கிறப்பதான் கண்ணை முடிக்குவோம், ஆனா அதுக்காக காமிக்கிறது இல்ல. சில பேர் பைக்ல கையை விட்டு 5 ரூபாயா 10 ரூபாயா 1 ரூபாயா 2 ரூபாயா எவ்வளவு போடலாம், போடாமலே போயிட்டா என்ன அப்படிங்கிற வரைக்கும் இப்படி விட்டுக்கிட்டே இருப்போம். பையில போட்ட போறாருன்னு நினைப்போம், போடவும் மாட்டாங்க. நடுவர்கள், இதுதான் துன்பத்துக்கு காரணம். நம்ம கடவுளை பார்க்கிற போது கூட நம்ம 10 ரூபாயை போடலாமா போடக்கூடாதா, அதை நம்ம பையில வச்சுக்குவோமா, இல்ல கடவுளுக்கு கொடுப்போமா நினைக்கிறோம் இல்லையா? அந்த காசு மேல இருக்கிற ஆசை, அந்த ஆசை தான் நமக்கு அதை இழக்க விடாம பண்ணிடுது. அந்த துன்பத்தை கொண்டுட்டு வந்து நமக்கு சேர்க்குது, இறைவனை கொண்டு வந்து. அதெல்லாம் பெரியவங்க சொன்னாங்க பாருங்க. இந்த உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? இறைவனுடைய திருமேனியை பார்த்து அதில் ஆனந்தம் அடைவது என்று பேசினாங்க. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள் கொண்டாடுகிறார்கள்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? இங்க இருக்கிற துன்பங்களை விலக்கி தேவலோக இன்பம் கிடைப்பதாக இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்.
எனக்கு என்ன மகிழ்ச்சினா, என்னுடைய இறைவன் ஒரு பச்சைமா மலை போல் மேனியாக படுத்திருக்கிறான் இல்லையா, அந்த திருமேனியை கொண்டு வந்து மனசுக்குள்ள நிறுத்தி எப்பொழுதும் அதை என் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்து மனத்துக்கினியானை வணங்குகிறது இருக்குல்ல, இதை காட்டியும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேறு எதுவும் இல்லை என்று நம்முடைய ஆழ்வார் பெருமக்கள் பேசுகிறார்கள்னா, அவர்கள் துன்பங்களை பற்றி கவலைப்படவே இல்லைங்க. மனம் என்ன கேக்குறேன், உங்களுக்கு இன்பம் தான் இருக்குல்ல? ஆமாங்கய்யா. நல்லா தான் சம்பாதிக்கிறிய? ஆமா. எல்லாம் தான் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பெருகணும்? அது என்ன வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? 3 வட்டி 2 வட்டின்னு இல்லையே. இன்பம் கிடைச்சுன்னா இன்பத்தை அப்படியே சந்தோஷமா ரசிச்சு, பட்டாணி கிடைச்சா திங்க வேண்டியதானே, அதில் எத்தனை நீ ஏன் எண்ணிக்கிட்டு இருப்பானே, ஏன் பெருகணும்னு நினைக்கிறீங்க? நடுவர் அவர்களே, மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு பெரிய சிறப்பு உண்டுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது உங்களோட மட்டும் போகாது, அடுத்தவங்கள்டையும் அந்த சந்தோஷத்தை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். இப்ப நம்ம மட்டும் சந்தோஷம் அடைகிறது இல்லை, நம்மை சார்ந்து இருக்கிறவங்க இருக்குங்களா, அவங்க எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கணும்னா அந்த இன்பம் நமக்கானதாக இல்லாமல் பிறருக்கும் கொடுக்கிற வகையில் அது பெருகணும். இது நியாயம். இந்த இன்பங்கிறது இப்ப இவர் சம்பாதிக்கிறது இவருக்கு மட்டும் இல்லை, இவரை சார்ந்த அத்தனை பேருக்குமாக அது பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இறைவனை வணங்குறோம். நல்ல வார்த்தையா? நடுவர்களே, இன்னொரு விஷயம் இருக்குங்க. நம்ம சமூகத்துல மட்டும்தாங்க வார்த்தைகளை கூட மங்களகரமாக பயன்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. அது நம்ம சமூகத்துல இன்பம் கூடணும்னு சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டோம். இன்பம் பெருகணும் அப்படின்னு ஏன் சொல்றோம் தெரியுங்களா? கூடுதலை விட பெருகுவதால் கிடைக்கிற பயன் கூடுதலான பயன். அதனால நம்முடைய பெரியவங்க என்ன சொன்னாங்க, இறைவனுக்கு அர்ச்சனை செய்கிற பொழுது கூட 108 என்று கொண்டாடினாங்க. ஏன் கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, மொத்தம் நமக்கு 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம். இந்த 27 நட்சத்திரமும் 12 ராசிக்குள்ள அடங்கிடும். கிரகங்கள் மொத்தம் 9. அப்ப இந்த 12ஐயும் 9ஐயும் பெருக்குனீங்கன்னா மிகச் சரியாக 108 வரும். நடுவர்களை உன்னையே கூட்டக்கூடாதான்னு கேட்கலாம், ஆனா கூட்டுனீங்கன்னா வர்ற அந்த பலன் குறைவு தான், பெருக்குவதால் வருகிற பலன் தான் அதிகமானது. அதனால பெரியவங்க என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் பெருக்குங்க. 108 வருமா? நடுவர்களை எல்லாவற்றையும் பெருக்குங்க. நீங்க அன்பை பெருக்குங்க, செல்வத்தை பெருக்குங்க, வசதிகளை பெருக்குங்க, அதை பிறருக்கும் கொடுத்தல் இருக்குல்ல, அதுதாங்க மகிழ்ச்சி. மனம் இன்பத்தால் நிறைந்தால் எந்த துன்பமும் நம்மளை ஒன்றும் செய்யாது. பாரதி ரொம்ப அழகா சொன்னா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என்று பாரதி கொண்டாடுகிறான் என்றால் மனம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. வள்ளுவர் ரொம்ப நுட்பமா ஒரு குறிப்பு சொன்னாருங்கய்யா, நான் முடிச்சிடறேன். இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இளன் என்றவர் பேசினார். யாரு தெரியுமா? துன்பத்தை கூட அது ரொம்ப இயல்பானது. அந்த துன்பம் வந்த இடம் தெரியாமல் இறைவனுடைய ஆனந்த பெருக்கு இருக்கு இல்லையா, அந்த மகிழ்ச்சி அது வந்து சேர்ந்தார் விலகும் என்று நினைக்கிறார்கள் என்றால், யார் துன்பமும் கூட வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று நினைத்து கொண்டு இறைவனை வணங்கி இன்பத்தை பெருக்குகிறார்களோ அவர்களால் தான் இந்த உலகத்தில் துன்பத்தை வென்று வாழ முடியும். இன்பம் பெருகினால் அந்த இடத்தில் துன்பம் காணாமல் போகும். ஐயா, இப்ப நதி ஓடி வருங்கய்யா, நம்ம ஆடி பெருக்குன்னு கொண்டாடுறோம்ல, ஆடி பெருக்குல நதி பொங்கி ஓடி வருகிற பொழுது நதியின் பெருக்குல இருக்கிற குப்பையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும், இருக்கிற சாக்கடையெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி ஆண்டவனுடைய அருளின் காரணமாக உங்களுக்கு இன்பம் பெருகுமானால் இருக்கிற துன்பங்கள் கூட இருந்த இடம் தெரியாமல் ஓடி போகும் என்பதாக சொல்லி நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நண்பர்களே, இறைவனை வணங்குவது நம்முடைய கவலையை விளக்குவதற்காகத்தான் என்பதாக கோயிலில் போய் நாம் நின்றால் அது வெறும் வணிகமாக மாறிடும். கடவுள்கிட்ட போய் நீங்க பேரம் பேசக்கூடாது, என் துன்பத்தெல்லாம் விளக்கனா தாம்பா நான் உன்னை கும்பிடுவேன்னு சொல்லக்கூடாது. துன்பத்தை விளக்குவதற்காக போய் நின்றால் அது வணிகம், இன்பத்தை பெருக்குவதற்காக போய் நின்றால் தான் அது வழிபாடு. நம் ஆன்மீகத்தில் எப்பொழுது வழிபாடு சிறப்பாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் இந்த சமயம் மேலும் மேலும் உயர்வை பெற முடியும் என்பதாக சொல்லி
சாமி கும்பிட போவதனுடைய அடிப்படை நோக்கம் மங்களகரமாக ஆனந்தமயமாக இருக்கிற இறைவனுடைய கல்யாண குணங்களில் நாம் ஆழங்கால் பட்டு இன்பத்தை பெருக்குவதற்காகத்தான் என்பதாக சொல்லி அந்த எதிரணியில புரியாம வந்து உட்கார்ந்திருக்க 2 பேருக்கும் கடவுளுடைய அருள் இனிமேலாவது இன்பத்தை பெருக்குவதாக இருக்கட்டும் என்பதாக சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன